வணக்கம் நேயர்களே, மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். அமெரிக்காவில் கூடுதலாக பிரசவங்கள் இப்பொழுது இடம்பெறுவதாக அறிவிக்கப்படுகிறது. அது சத்திர சிகிச்சைகள் மூலமாக கூடுதலான பிரசவங்கள் நடைபெறுவதாக ஆய்வு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதில் கூடுதலாக இந்திய தம்பதியினர் ஈடுபடுவதாக அறிவிக்கப்படுகிறது. இதற்கும் ட்ரம்புக்கும் என்ன தொடர்பு என்று கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். ஆமாம், தொடர்பு இருக்கின்றது. அது பற்றித்தான் இன்றைய நிகழ்ச்சியில் பேச இருக்கின்றோம். இப்பொழுது என்னோடு முரளி மகா இணைந்திருக்கிறார். அவரை சந்திப்போம். ஜனவரி 20ஆம் தேதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்றதன் பின்னர் பல அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக இந்திய தம்பதியினர் அல்லது மெக்சிகோவிலிருந்து வருபவர்கள் கூடுதலாக தாங்களும் ஒரு அமெரிக்கர்களாக மாற வேண்டும் என்ற கனவோடு தான் வந்திருக்கிறார்கள். அது கடந்த காலங்களில் எடுத்துக்கொண்டால் அவ்வாறுதான் நிகழ்ந்ததாக பல குறிப்புகள் தெரிவித்திருக்கின்றன. இந்த நிலையில் இந்தியர்கள் பலரும் விசிட்டர்ஸ் விசாவில் அமெரிக்காவுக்கு வந்து தாங்களும் அமெரிக்க பிரஜைகளாக மாற வேண்டும் என்ற கனவில் இவ்வாறான விடயங்களை செய்து வந்தார்கள். இப்பொழுது குழந்தை பெற இருப்பவர்கள் வருகின்ற விதிமுறைகளுக்கு அமைய தங்களுடைய குழந்தைகளை பெற்றால் குழந்தை அமெரிக்க பிரஜையா அல்லது இல்லையா என்ற கேள்வி ஏற்பட்டுவிடும் என்ற காரணத்திற்காக முண்டி அடித்துக் கொண்டு அந்த பிரசவத்தை முன்கூட்டியே நிகழ்த்த வேண்டும் என்பதற்காக பல வைத்தியர்களை நாடுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அது பற்றி முரளி, நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? நிச்சயமாக அமெரிக்காவில் ஒரு சிஸ்டம் இருக்கிறது. இப்ப கனடாவில் நீங்கள் ஒரு நியூ இமிகிரண்டா இருந்தா கூட பிரைம் மினிஸ்டர் வரைக்கும் போக முடியும். அதனுடைய சட்டத்திட்டங்கள் நீங்கள் ஒரு நல்ல ஒரு பார்ட்டியினுடைய தலைவராக வந்து சிஸ்டமேட்டிக்காக ஒர்க் பண்ணினால் நீங்கள் பிரைம் மினிஸ்டர் லெவலுக்கு போக முடியதாக இருக்கிறது. அமெரிக்காவில் இந்த சிஸ்டம் வேறுபட்டது. அமெரிக்காவில் ஒரு பிரசிடென்டாக வருவதாக இருந்தால் நீங்கள் அமெரிக்கா பிரஜையாக பிறந்திருக்க வேண்டும். இதுதான் அங்கத்தைய சட்டம் சொல்லுவது. நீங்க ஒபாமாவை அடிக்கடி ட்ரம்ப் ஞாபகம் இருக்கிறது தெரியாது பர்த் சர்டிபிகேட் கேட்டார், எங்கே பிறந்த என்று. அவர் ஹவாயில் பிறந்திருந்தார். இப்ப இந்த கடைசி காலங்களில் அதை சொல்லி இருந்தார். எனவே இந்த சிஸ்டத்தை அமெரிக்காவில் நீங்கள் அமெரிக்க பிரஜை இல்லாத ஒருவரும் அமெரிக்காவுக்குள் குழந்தை பிறந்தால் அது வந்து அமெரிக்க பிரஜையாகத்தான் கருதப்படும். இதுதான் அமெரிக்காவிற்கு சட்டம். அது ஒரு நியாயபூர்வமான சரியான சட்டமும் கூட. இந்தியாவிலிருந்து இந்த அரபு நாடுகளுக்கு சொல்லுகிற வேலைகள் செய்கிறவர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையே, அங்கு பிறந்த குழந்தை பிறந்தால் கூட அவர்கள் அந்த அரபு நாட்டு சிட்டிசனே இருக்க மாட்டார்கள். அவர்கள் இந்தியனாகவே இருப்பார்கள். எனவே அவர்கள் ஒரு நீண்ட ப்ரொசீஜர் செய்ய வேண்டும். இந்தியன் எம்பசி போய் அங்கே பதிந்து அதன் மூலமாகத்தான் அவர்கள் இந்தியன் சிட்டிசனாக வருவாங்க. அதே மாதிரி தான் ஈழத்தமிழர்கள் இடம்பெயர்ந்து இந்தியாவில் இருக்கிறவர்களுக்கும் அவர்களுக்கும் குழந்தை பிறந்தால் இந்திய சிட்டிசனாக அமைய போவதில்லை. அவர்கள் வந்து இலங்கை சிட்டிசனா இருக்கிறார்கள், நீண்ட ப்ரொசீஜரில் போவார்கள். ஆனால் அமெரிக்கா அந்த இன்னொரு வழியில் அந்த திட்டத்தை கொண்டது என்றால், நீங்கள் அமெரிக்கா பிறந்தால் நீங்கள் அமெரிக்கராக கருதப்படுகிறீர்கள். அதன் விளைவாக நீண்ட காலமாக கணவர் வந்து சட்டபூர்வமாக உள்ளுக்கு வந்துவிட்டு குழந்தை பெற்றுக் கொள்வார்கள். குழந்தை பெற்றுக் கொண்டால் அந்த குழந்தை 18 வயது ஆகும்போது அமெரிக்க பிரஜா உரிமை கொண்டதாக இருக்கும். அந்த பிரஜை உரிமையை வைத்துக் கொண்டு தாய் தந்தையர்களும் அமெரிக்காவில் வசிக்கக்கூடிய வாய்ப்பை பெறுவார்கள். அவர்களுக்கு நிரந்தர வதிவிட உரிமையை பெற வேண்டும் என்ற முனைப்பில் அவர்கள் இவ்வாறு செய்கின்றார்கள். ஒரு குறுகிய கால விசாவில் வருபவர்கள் தங்களை அமெரிக்கர்களாக அல்லது அமெரிக்காவில் நிலைநிறுத்திக் கொள்வதற்கு, குறிப்பாக அவர்கள் அமெரிக்க சிட்டிசன்ஷிப்பை பெற வேண்டும் என்ற நோக்கம் இல்லை, அமெரிக்காவில் வாழ வேண்டும் என்ற ஒரு முனைப்பில் இவ்வாறான விடயங்களை செய்து வந்தார்கள். அந்த முயற்சியில் ஈடுபட்டவர்களுக்கு தான் இப்பொழுது ட்ரம்ப் ஒரு பேரிடியாக வந்திருக்கின்றார். அவர் இந்த விதியை அறிமுகப்படுத்துவதன் ஊடாக, அதாவது வெளிநாட்டில் பிறந்த குழந்தைகளோ அல்லது அமெரிக்கர் அல்லாத பெற்றோர்களுக்கு பிறக்கின்ற குழந்தையோ அமெரிக்க பிரஜையாக முடியாது என்ற சட்டத்தை அவர் அமுல்படுத்துகின்றார். ஆகவே இந்த வாய்ப்பை எப்படியாவது பயன்படுத்தி விட வேண்டும் என்று நினைப்பவர்கள், இப்பொழுது 8 மாத கர்ப்பிணியாக இருக்கின்ற ஒரு தாய் இந்த சட்டம் வருவதற்கு முன்னரே குழந்தையை பெற்றெடுத்து விட்டால் அந்த குழந்தை அமெரிக்கராக மாறிவிடும் என்ற நினைப்பில் இப்பொழுது பலரும் இந்த சி ஆபரேஷனை செய்ய முயற்சி செய்வதாக ஆய்வு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன் காரணமாக அமெரிக்காவில் கூடுதலான நெரிசல் காணப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. குழந்தையை முன்கூட்டியே பெற வேண்டும் என்று ஏன் இவ்வாறு பெற்றோர்கள் வருகிறார்கள் என்று ஆய்வு செய்த பொழுதுதான் இந்த விடயம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது. அமெரிக்காவில் கனடா மாதிரி சென்ட்ரலைஸ்டு இன்சூரன்ஸ் பாலிசி இருக்காது, இன்சூரன்ஸ் இருக்காது. அவர்கள் நீங்கள் நல்ல கம்பெனியில் வைத்திருந்தால் நீங்கள் ராஜாவாக இருக்கலாம். அமெரிக்காவில் இன்சூரன்ஸ் பாலிசி ஒபாமா கேர் வைத்திருந்தால் உங்களை கழிவாக பாய்ப்பார்கள். அதான் அந்த பிரச்சனை அமெரிக்காவில். நிறைய நல்ல இன்சூரன்ஸ் பாலிசி. அப்ப எனவே வலுவாக நல்ல தொழில் இருக்கிறவர்கள் கூட அந்த இன்சூரன்ஸ் வந்து ஒர்க் பேஸ் தான் இருக்கிறோம் அமெரிக்கா. எனவே அவர்கள் நல்ல வசதி உள்ளவர்கள் என்ன செய்கிறார்கள், இப்ப ஐடி கம்பெனி அதில் வேலை செய்கிறார்கள். டக்குன்னு உடனே ஒரு சிகிச்சை போட்டு ஒரு பெரிய பெரிய ஒரு ஹாஸ்பிட்டல்ல குழந்தையை பெற்று எடுத்துக்கொண்டு பராமரிப்பார்கள்.
இது இது இருக்கு. ஆனா இது இது வந்து ஒரு சிக்கலான ப்ரீமேச்சுவர் குழந்தைகளாக உருவாகி குழந்தைகள் இயற்கையான பிறப்பில்லாமல் ஒரு சிக்கலை ஒரு தேவையில்லாமல் உருவாக்கி வைத்திருக்கிறார். இவர் ஒரு வழமையாக இந்தியாவில் கூடுதலாக நாள் நட்சத்திரம் பார்த்து இவ்வாறு முன்கூட்டியே குழந்தையை பெறுபவர்கள் இருக்கிறார்கள். இப்பொழுது அதே டெக்னாலஜி இதற்கு பயன்படுகிறது. காரணம் அமெரிக்கர்களாக மாற வேண்டும் என்ற ஒரு காரணத்துக்காக இவ்வாறு செய்பவர்கள் அதிகமாக இருப்பதாக குறிப்பிடப்படுகின்றது. குறிப்பாக இந்தியர்கள் தான் இவ்வாறு அதிகம் செய்வதாகவும் இந்த ஆய்வு தகவலில் தெரிய வந்திருக்கின்றது. கனடாவை பொறுத்தவரையில் பலரும் மத்திய கிழக்கு நாடுகளில் தொழில் புரிந்தவர்கள் கனடாவை தெரிவு செய்வதற்கான காரணம் அண்மையில் கூட ட்ரம்ப் தெரிவித்தார், கனடாவை விட சிறந்த ஒரு சுகாதார கட்டமைப்பை தான் வருவேன், அதற்கு கனடா தங்களோடு இணைய வேண்டும் என்று. உண்மைக்கு புறம்பான தகவல்களையும் ட்ரம்ப் இவ்வாறு வெளியிட்டிருப்பதையும் அண்மைய நாட்களில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நாங்களே யோசிக்க வேண்டும், கனடாவா அமெரிக்காவா சுகாதார திட்டத்தில் சிறந்தது என்று பார்க்கின்ற பொழுதுதான் அவர் சொல்வது பொய் என்பது பலருக்கு தெரிய வரும். அல்லாவிட்டால் அதை ஒரு உண்மை போன்றே சொல்லுகின்ற பக்குவம் நிறைந்தவராக ட்ரம்ப் இருப்பதற்கு எடுத்துக்காட்டாக பல செய்திகளில் வந்த ஊடக செய்திகளை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அமெரிக்கர்களுக்கு சில வேளை எங்களோட ஹெல்த் கேர் சிஸ்டம் பிடிக்குதோ தெரியவில்லை என்றால் நாங்கள் ஒரு சிஸ்டமேட்டிக் வச்சுக்கிறோம். இந்த மாதிரி வந்து லைன்ல தான் எல்லா பிரச்சனையும் போய் கொண்டிருக்கோம். ஆனா அமெரிக்காவில் அப்படி இல்லை. நீங்க வசதியான ஆளுன்னா உங்களை அளவுல முடிச்சுட்டு போயிடலாம். எனவே வலுவான வசதியா இருக்கிறவர்களுக்கு இது அதை பிடிக்கும் சில வேளையில. அதனால ஒரு ஒரு சிஸ்டமேட்டிக் இல்லாத சிஸ்டம். இப்ப நான் சில வேளைகளில் நீங்கள் ஹாஸ்பிட்டல் இப்ப நல்ல ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி இல்லாவிட்டால் டாக்டர்களை பார்க்க மாட்டார். அது அது ஒரு நல்ல சிஸ்டமா எனக்கு தோன்றவில்லை. அடிப்படை ஒரு ஹெல்த் கேர் இல்லாத ஒரு மனிதர்கள் நீண்ட காலங்களில் நிறைய ஹெல்த் ப்ராப்ளங்களே வரும். அதனால தான் அமெரிக்கர்கள் நிறைய பேர் ஹெல்த் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறாங்க என்றால் அடிப்படை ஆரம்ப ஹெல்த் கேர் அங்க ஒரு உருப்படியாக இல்லை. சில வேளைகளில் அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் இப்ப டிரான்ஸ்பிளான்ட் அதெல்லாம் நிறைய நடக்கும். வசதி இல்லவன் செய்து கொள்வார். மற்றவர்கள் பொதுவான மக்களுக்கு ஒரு பெரிய சிக்கல் நம்பித்தான் ஒவ்வொரு நாட்டை தெரிவு செய்கின்ற பொழுதும் கனடாவில் ஏன் கூடுதலான குடிவரவாளர்கள் வருகின்றார்கள் என்றால் இந்த நாட்டில் இருக்கின்ற சுதந்திரம், பேச்சு சுதந்திரம் மற்றும் ஒவ்வொருவருக்கும் அடிப்படை வசதிகள் கனடாவில் பிறந்தவராக இருந்தாலும் இங்கே நிரந்தர வதிவிட உரிமையாக இருந்தாலும் சரி எல்லோருக்கும் சம உரிமை என்ற ஒரு அடித்தளத்தில் பார்க்கின்ற பொழுது கனடா ஒரு சிறந்த நாடாக தொடர்ந்தும் இருக்க வேண்டும். ஏற்கனவே பல பட்டியல்களில் உலக மட்டத்தில் கனடா ஒரு நல்ல நாடாக இருந்த பொழுதிலும் இப்போது அண்மை நாட்களில் ஏற்பட்டிருக்கின்ற சம்பவங்கள் எதிர்வரும் காலத்தில் வெளியிடப்படுகின்ற அறிக்கைகளில் கனடாவை பின்னோக்கி நகர்த்தக்கூடிய ஒரு அபாய நிலை காணப்படுகின்றது. இதன் காரணமாக உலக மட்டத்தில் கனடாவினுடைய பேர் கொஞ்சம் பின்னுக்கு போயிருக்கின்ற ஒரு நிலை இருக்கிறது. அதிலிருந்து கனடாவை மீட்டெடுக்க வேண்டியதுதான் எதிர்கால தலைவர்களுடைய மிகவும் சவால் நிறைந்த ஒரு பணியாகவும் இருக்கின்ற போது அதே நேரத்தில் தேசிய ரீதியில் பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு கனேடிய பிரஜையும் நான் கனேடியன் என்ற ஒரு உரிமையோடு போராட வேண்டிய ஒரு நிலையும் காணப்படுகின்றது. நாம் அதிக அளவு பெருமைப்பட்டுக் கொள்வதில்லை இந்த நாட்டை பற்றி. ஆனால் நீங்க அமெரிக்காவில் போறீங்கன்னா அமெரிக்க வீடுகளுக்கு முன்னாலே அடிக்கடி அமெரிக்க பிளாக் பறந்து கொண்டே இருக்கும். அவர்கள் தாங்கள் செய்யறதை விட சொல்லுவதில் மிக வல்லவர்கள். தாங்கள் செய்து அடிக்கடி சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அமெரிக்க கனடியர்கள் அப்படி அல்ல, சாதுவான போக்குடையவர்கள். நாங்கள் கனடியர்கள் ஒரு ஒற்றுமை கூடாரத்துக்குள் வாழ்வதற்கு தயாராக இருக்கிறோம். சோ அதுதான் பிரச்சனை. ட்ரம்பினுடைய இன்னொரு சிக்கல் என்னென்றால் இப்ப இந்த சி செக்ஷன் வர்றதுக்கு இன்னொரு காரணம் என்றால் இந்த அவர் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரா போட்டு விட்டார் உடனே நடைமுறைப்படுத்துவதற்கு. ஆனால் அதை ஒரு 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 தொண்டு நிறுவனம் ஒன்று வழக்காக போட்டிருக்கிறது. இது வந்து எக்ஸிக்யூட்டிவ் போட முடியாதுன்னு சொல்லி கேஸ் போட்டுகிறார்கள். அது நீண்ட காலம் செல்லும், அது நீ ப்ரோசஸ் பண்ணி வருவதற்கு. இருக்கின்ற நீதிமன்றம் அதை கையில் எடுத்திருக்கின்றது. ஆனால் அது எந்த அளவு காலம் அதுக்கான ஒரு சட்ட சவாலை சந்திக்க போகின்றது என்ற கேள்வியும் எழுந்திருக்கின்றது. ஆமா. எனவே இது வெளிநாட்டு மக்களுக்கு மட்டுமல்ல எல்லாருக்குமே இவர் அழைப்பு கொடுக்கிறவராகத்தான் இருக்கிறார். பார்ப்போம் என்ன நடக்கிறது. நன்றி, மீண்டும் சந்திப்போம்.